29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 4ஆம் தேதி ஏப்ரல் 4, 2020 சனிக்கிழமை வரை மீன ராசிக்கான வாரப்பலன் எது போல் இருக்கின்றால், பொதுவான பலன் வந்து ஒரு முக்கியமான சவாலான காலமாக தான் இருக்கும் இந்த வாரம். ஏன்னா வந்து உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், சனி அந்த 3 கிரகங்களை வந்து இருக்குது. வந்து உங்களுடைய உள்ள ஆற்றல், தைரியம், உழைப்பை வந்து அதிகரிக்கும். அது வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீடான கன்னியை பார்ப்பது வந்து உங்களுடைய எதிரிகள், நோய், கடன், போட்டி ஆகியவற்றில் வந்து ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்தும். சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது, அது உங்களுக்கு 3ஆம் வீடு. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது, அதுவும் உங்களுக்கு 10ஆம் வீடு, தொழில் சார்ந்த வீடு. இதெல்லாம் வந்து ஒரு மெதுவான முன்னேற்றம் கொண்டதாக இருக்கும். வக்ர குரு உங்கள் 4ஆம் வீட்டில் மிதுனத்தில் இருக்குது. அது 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்ப்பதால் குடும்ப வீட்டு சார்ந்த வாழ்க்கை, உங்களுடைய செய்யும் தொழில், வேலை இதில் மற்றும் அந்நிய சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இதில் சிந்தனையில் ஏற்படுற மாற்றங்கள், அதில் உண்டாகிற தாமதங்களை வந்து அதிகப்படியாக தாமதத்தை உண்டாக்கும். ஆரம்ப நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலும் பயணிக்கிறது. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்லேயும், 3, 4 தேதியெல்லாம் துலாத்திலையும் சந்திரன் பயணிக்கிறது தான் உணர்ச்சிகளை வந்து ஒரு விதமான ஏற்ற இறக்கத்தை அதிகப்படுத்தும். இதுக்கு அடுத்து தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து தொழிலில் வந்து ஒரு விதமான அழுத்தமான போக்கு நிலவும். பணிச்சுமை, உயர் அதிகாரிகளோட ஒரு விதமான மோதல், உங்களுடைய பொறுப்புகளில் ஏற்படுற மாற்றங்கள் இதெல்லாம் உண்டாகும். சனி 10ஆம் பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒரு வித முன்னேற்றம் கொண்டதாக இருக்கும். வியாபாரிகளோட போட்டி கடுமையாக இருக்கும். புதிய முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். வக்ரகுரு 7ஆம் பார்வை பார்க்கறதுனால தொழில் கூட்டாளிகளுடன் தாமதத்தை வந்து ஏற்படுத்தலாம். இது சார்ந்த ஒரு பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்குன்றா, இது ஒரு கலவையான போக்கு பலன் கொண்டதாக தான் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அது குடும்பம் சார்ந்த செலவு, மருத்துவம் சார்ந்த செலவாக இருக்கலாம், பயணம் சார்ந்த செலவாக இருக்கும். சனி 3ஆம் பார்வை வந்து ரிஷபத்தை பார்க்குறது வந்து ஒரு விதமாக ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகள், கடன் தொடர்பான விஷயங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீண்ட கால முதலீடுகளை இந்த வாரம் வந்து போதி மட்டும் தள்ளி வையுங்கள். குடும்பம் மற்றும் உறவு சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு விதமாக சின்ன பதட்டம் வந்து அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தாயார், சொத்து விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய துணை, லைஃப் பார்ட்னரோட அல்லது வந்து காதலி உறவுகளை வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சமரசம் வாய்ப்பு சாத்தியம் உண்டு. பெற்றோர் அல்லது உங்களுடைய வயது மூத்தவர்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இந்த வாரம் எப்படி இருக்குன்றால், நீங்கள் இந்த வாரம் வந்து உடல்நிலை மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் ராசியில் வந்து சூரியன், செவ்வாய், சனி 3ம் வந்து கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால தலைவலி, ரத்த அழுத்தத்தில் சின்ன மாற்றங்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள், சோர்வு, உடல் மன சோர்வு அல்லது ஒரு சிறு விபத்து ஏற்படுற அச்சத்தையும் உண்டாக்கலாம். சந்திரன் வந்து சிம்மத்தில் பயணிப்பது, கன்னியில், துலாத்தில் பயணிக்கும் காலத்தில் வந்து ஒரு சின்ன மன அழுத்தத்தையும் வந்து அதிகரிக்கும். போதுமான ஓய்வு, சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஆன்மீக பயிற்சியான தியான, யோகாலாம் செய்து வந்தால் உங்களுடைய மன அமைதி வந்து மேம்படும். மாணவர்களின் கல்வி பயணங்கள்லாம் இந்த வாரம் எப்படி இருக்கின்றால், மாணவர்களின் கல்வி அறிவு வளர்ச்சி வந்து மேம்படும். ஆனால் கொஞ்சம் தாமதத்தை உண்டாகுவதாக இருக்கும். பயணங்களில் வந்து சாத்தியம், குறிப்பாக தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் ஏற்படும். செலவுகள் வந்து அதிகரிக்கலாம், அதில் சின்ன தடைகளும் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிரக கூட்டங்களில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சவால்கள் கொண்டதாக இருக்கும். சனி 10ஆம் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் வலிமை உண்டாகதாக இருக்கும். இருந்தும் சில நிவாரணங்கள் உண்டு. பொறுமையும் திட்டமிட்ட செயல்பாடும் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொண்டால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வெற்றி கொண்ட வாரமாக இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு பலன் தெரிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பான வாழையெல்லாம் எல்லாம் இந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில், உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் வளமாக அமையட்டும். வாழ்க வளமுடன்.